ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹீஸ் சிசில் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ப்ரான் தொக்கு. நான் இன்றைக்கி டைகர் ப்ரான் தான் வாங்கியிருக்கேன். ப்ரானில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இட் கண்டைன் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், மினரல்ஸ் எசென்ஷியல் ஃபார் மெயின்டைனிங் ஸ்ட்ராங் டீத் அண்ட் போனு, ரிச் இன் விட்டமின் B12. இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரானை வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்கறது வாரத்துக்கு 2 முறை ரொம்ப நல்லது. நம்மளும் பெரியவங்களும் கண்டிப்பாக எடுத்தோன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கெலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பேனில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலு சேர்த்துட்டு சூடானவுடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெயிலே வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது எண்ணெயிலே நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரானை சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரானை சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவிலேயே வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ப்ரானுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். உப்பே வந்து நம்ம சேர்க்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கடைசியாக நம்ம வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இந்த 3யுமே ஒன்றா சேர்த்துருக்கேன். ஸோ ப்ரான் வந்து ஒரு 60% வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா ப்ரான் தொக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் எதுக்குன்னா இன்னும் நல்ல கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. பாருங்கள், நம்ம ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.